இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 10வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். இந்த பாடமானது போன பாடத்தினுடைய தொடர்ச்சி. போன பாடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை படித்தோம். அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குதா? பாவம் என்ன செய்யும் அப்படின்ற விஷயத்தை படித்தோம். அதற்கு பிற்பாடு கிறிஸ்து என்ன செய்வார் என்கிற விஷயத்தை நம்ம படித்தோம். அப்ப பாவம் என்ன செய்யும்? பாவத்தினுடைய அகோரத்தன்மையை குறித்து நம்ம படித்தோம் பாருங்க. அது நமக்கு பாவத்தை நம்மில் நாமே எதிர்கொள்ள முடியாது என்கிற நம்மளுடைய அவலமான நிலைமையை நாம் புரிந்து கொண்டோம். ஆக பாவத்துல இருக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. அப்ப நம்பிக்கை எங்கேருந்து வருகிறது அப்படின்னா கிறிஸ்துவிலிருந்து வருகிறது, சுவிசேஷத்திலிருந்து வருகிறது. ஆக அங்கிருந்து தான் நம்ம இந்த பாடத்தை படிக்க போகிறோம். ஆக பாவ பிரச்சனைக்கு கிறிஸ்து தரக்கூடிய பதில் என்ன? இதுதான் இந்த பாடத்தினுடைய அடக்கம். அப்ப பாவத்தை நம்மளால ஜெயம் பெற முடியாது, பாவத்தை நம்மளால எதிர்க்க முடியாது, பாவத்தை ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கை நம்மகிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா கிறிஸ்து இந்த பாவ பிரச்சனையை எப்படி சந்திக்கிறாரு? ஒரு 4 வழிகள்ல அவர் சந்திக்கிறார். அப்ப பாவ பிரச்சனைக்கு கிறிஸ்துவினுடைய 4 பதில்களை, காட்ஸ் ரெஸ்பான்ஸ், 4 ரெஸ்பான்ஸை, தேவனுடைய 4 ரெஸ்பான்ஸை நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு நாம் படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த கடைசி நாட்கள்ல நெருங்கி உம்மோடு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல பாடத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா. அது வறட்சியாக அது செல்லாமல், அறிவாக அது செல்லாமல், உணர்வோடும் அனுபவத்தோடும் அது செல்லும்படியாக உதவி செய்யுங்க. பரிசுத்தாவின் துணையிலாக நாங்கள் படிக்கவும், பரிசுத்தாவின் துணையிலாக நாங்கள் மாறவும் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 10வது பாடம், பாவ பிரச்சனைக்கு தேவன் தருகின்ற 4 பதில்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்ப முதல் பதில் என்ன? பாவம் வந்த உடனே தேவன் என்ன செய்கிறார்? முதல் மனுஷி பாவம் செஞ்சாங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச உடனே தேவன் என்ன செய்தார்? தேவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்? அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரோ அப்படிதான் உலகத்துல பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? முதல் பாவம் வந்தவுடன், முதல் பாவி தோன்றியவுடன் அங்க தேவன் எப்படி அதை கையாளுகிறார், தேவன் எப்படி பாவ பிரச்சனைக்கு பதில் அளிக்கிறார், இதுதான் விஷயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இதுக்கு முந்தின வசனம் கடைசி வார்த்தை என்ன? ஒளித்து கொண்டார்கள். ஆதாமும் ஏவாளும் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள். அவர்கள்லாம் விருட்சங்களுக்குள்ளே ஒளிச்சு கொண்டாங்க என்று தேவன் அறிந்திருந்த போதிலும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களை பார்க்க சென்று, ஆதாமே ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிற, நீ எங்க போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவ பிரச்சனைக்கு முதல் அடி அவரு தான் எடுத்து வைக்கிறார். ஆக மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்ச மனுஷையும் ஆண்டவர் அப்படியே விட்டுறல, தேடி செல்கின்றார். பாவ பிரச்சனையை தீர்த்து வைக்க முதல் அடியை தேவனே எடுக்கிறார். ஒருத்தர் பாவத்திலிருந்து விடுபடணும், ஒருத்தர் பாவத்திலிருந்து விடுபட்டு தேவனோடு ஐக்கியமா இருக்கணும்னா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நாம் தேவன் செஞ்ச காரியத்துக்கு நம்ம ஒத்துழைக்கணும். அதான் விஷயங்க. சாராம்சமே நம்மளால கொஞ்சம் கூட செய்ய முடியாது. தேவன் எடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கோஆபரேட் பண்ணாதான் முடியும். கோஆபரேட் பண்ணலினா ஒன்றும் முடியாது. நம்மால் நாமே ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் ஒன்றும் முடியாது. ஆக மனுஷையும் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் தேடி வரார். அதே மாதிரிதான் நம்ம லூக்கால வாசிக்கிறோம். காசு தொலைஞ்சு போச்சு, ஆடு தொலைஞ்சு போச்சு, பையன் வீட்டை விட்டு போயிட்டான். ஆண்டவர் தொலைந்த காசை தேடினார், அங்க தொலைந்து போன ஆட்டை தேடினார், வீட்டை விட்டு சென்ற மகனுக்காக அவர் காத்திருந்தார். அப்ப பாருங்க, எல்லா இடத்திலையும் ஆண்டவர் முதற்படி அவரு தான் எடுத்து வைக்கிறாரு. ஆக தேவனுடைய முதல் பதில் என்ன? பாவ பிரச்சனைக்கு தேவன் தருகின்ற முதல் பதில் என்ன? காட் இனிஷியேட்ஸ். தேவனே முதற்படியை எடுத்து வைக்கிறார், தேவனே முதற் முயற்சி எடுக்கிறார். பாவி அந்த பாவத்தை விரும்பி கொண்டிருக்கும் பொழுது கூட
பாவத்தை விடணும்னு சொல்லிட்டு கெஞ்சுதான் அவனுக்கு அந்த வெறுப்பு இல்லாம இருக்கும்போது கூட அவரு அவனுக்கான பாவத்தை விடணும் என்பதற்காக அவர் முதல் முயற்சியை அவர் எடுக்கிறார். இது ஆதியாகமம் 3:9. முதல் மனுஷனுக்கும் முதல் மனுஷனையும் தேடி சென்றார். இதே மாதிரி விஷயம் பைபிளுடைய கடைசி புத்தகத்திலையும் இருக்கிறது. அங்கு யார் ஒளித்து கொண்டார்கள்? அங்கு யார் இருக்கிறாங்க? இங்க பாருங்க, இப்ப விருட்சங்களுக்குள்ளே ஆதாம் ஏவாளை ஒழிச்சுக்கிட்டாங்க, அவர் தேடி வந்தார். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கடைசி காலத்துல யாரை தேடி செல்லுகிறார்? என்ன? வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்ப ஆண்டவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். அப்ப தேவனுடைய கடைசி கால ஜனங்கள் அவரை வெளியேற்றி விட்டார்கள். வெளியேற்றிட்டு அவங்க உள்ள சேஃபா இருக்கிறாங்க. அங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்குமாவது வருத்தம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. இவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. தேவனுடைய லவோதிக்கியா மக்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவங்க தங்களிடத்தில் தேவன் இல்லை என்பதை அறியாமலும் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு அவருக்குள் வாழுகின்ற பிள்ளைகள், தேவன் இல்லாமல் வாழுகின்ற பிள்ளைகள், கொஞ்சம் கூட பயமும் நம்பிக்கையும் வாழ இல்லாத பிள்ளைகள்கிட்ட தேவன் கதவை தரப்பா, அம்மா கதவை தரங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொண்டிருக்கிறார். ஆக கவனிச்சிங்களா? பாவ பிரச்சனையை தீர்த்து வைக்க தேவன் முதற் முயற்சி எடுக்கிறார். பாவ பிரச்சனையை தீர்த்து வைக்க தேவன் முதல் அடியை எடுத்து வைக்கிறார். இதாங்க சங்கீதம் 53 வாசிக்கிறோம் நம்ம. சாம்ஸ் 53, சங்கீதம் 53 வாங்க. 53 வந்துட்டீங்கன்னு சொன்னா வசனம் 2 பாருங்களேன். 53 வசனம் 2 பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப உணர்வு உள்ளவன் எவனுமே இல்லை. என்ன? அப்ப ஆண்டவர் யாராவது இருக்கிறாங்களா? அவர் முதல்ல கண்ணோக்குகிறார். அப்ப என்ன புரியுதுங்க? பாவம் செய்து நம்ம தேவனை விட்டு விட்டாலும், தேவன் பரிசுத்தராய் இருந்தாலும் அவர் நம்மளை கைவிட்டு விட்டாரா? அவர் நம்மை கைவிடவில்லை. உங்களுக்கு புரியுதா? அவர் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் நம்மை தேடி வருகிறார். அவர் நமக்கு முதற்படிய எடுத்து வைக்கிறார். முதற் முயற்சியை அவர் எடுக்கிறார். உங்களுக்கு புரியுதா? சரி, அப்ப நம்ம கற்றுக்கொள்கின்ற விஷயம் என்ன? பாவ பிரச்சனைக்கு தேவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? முதல் ரெஸ்பான்ஸ், பாவம் வந்தவுடன் மனுஷன் பாவத்தை விரும்பி விரும்பி சொட்ட அவன் விரும்பி செய்யும் பொழுது தேவன் அவனை விட்டு விடல. அவன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நான் இன்னும் வாசல்ல நிக்கிறேன், என்னை விடு, உள்ளத்துக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். ஆக நம்ம கத்துக்கிற முதல் ரெஸ்பான்ஸ்ல இருந்து முதல் பாடம் என்ன அப்படின்னா, பாவம் பெருகின்ற இடத்துல தேவன் மீட்கும் பணியை பெருகும்படி செய்கின்றார். எங்க பாவம் பெருகிறதோ அங்கு தேவனுடைய மீட்கும் பணியும் பெருகும்படி செய்கின்றார். சரி, அப்ப பாவ பிரச்சனைக்கு தேவன் ஒரு முதற்படி எடுத்து வைக்கிறார். இப்படி முதற்படி எடுத்து வச்ச பிற்பாடு தேவன் எடுத்து வைக்கிற 2வது படி என்ன? அவர் சத்தத்தை அவர் கதவை தட்டுறார். சரி, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, வாங்க நம்ம பார்க்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கிறது. என்ன தெரியுங்களா? யோவான் 16. யோவான் 16 வந்துடுறாங்க. ஜான் சாப்டர் 16. இப்ப ஆண்டவர் அவர் முதற்படி எடுத்து வைக்கிறார். முதற்படி எடுத்து வச்சு என்ன செய்தார் பாருங்க. 16:8 அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் இவரு? அவர் யார் இவரு? அவங்க நல்லா தெரியும், வேற யாரும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர். சோ பரிசுத்த ஆவியானுடைய வேலை தான் என்ன? அவரு பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். சரி, இப்ப குற்றஞ்சாட்டுதலுக்கும் பரிசுத்தாவினுடைய உணர்த்துதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சாத்தான் குற்றஞ்சாட்டுறான், பரிசுத்தாவி உணர்த்துகிறார். 2க்குமான வேறுபாடு என்ன?
ஒண்ணு இல்ல, சாத்தான் குற்றஞ்சாட்டி நம்மளை அழிக்க பார்க்கிறான். பரிசுத்த பாவத்தை நினைப்பூட்டி அவர் பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி நீதிக்குள்ள நடத்த விரும்புகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நீதிக்குள்ள நடத்தி நியாய தீர்ப்புல நிற்கும்படி அவர் செய்கின்றார். ஆக பாவ பிரச்சனைக்கு தேவன் எடுக்கிற அடுத்த ஸ்டெப் என்னன்னா, முதல்ல அவர் முதற்படி எடுத்து வைக்கிறாரு. ரெண்டாவது கைவிடலை, அதான் விஷயம். கைவிடல. ரெண்டாவது ஸ்டெப்பு, அவரு பாவத்தை குறித்து பேசுகிறார். நீதி அடைய முடியும் என்கிற வாக்கை கொடுக்கிறாரு. அப்ப இதுதாங்க விஷயம். இதுதான் ஓசியா புத்தகத்திலேயே வருது பாருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஓசியா 6. ஓசியா 6ல் ரொம்ப அழகான வசனம் இருக்கு பாருங்க. ஓசியா 6 வசனம் 1, 2, 3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் 3 முதல்ல வாசிக்கிறேன். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. நம்ம அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். என்னவா? கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அப்படின்னா தேவனோடு நெருக்கமாய் இருக்க நம்ம செல்லுவோம். அப்ப தேவனோடு எப்ப நெருக்கமாய் இருப்போம்? அதுக்கு வசனம் 1க்கு வந்துடணும். வாங்க, தேவனோடு நெருக்கமாய் இருக்கணும் அப்படின்னா வசனம் 1 நமக்கு நடக்கணும். வசனம் 1 நடந்தா வசனம் 2 அனுபவம் வரும். வசனம் 2 வந்துச்சுன்னா வசனம் 3 வரும். யாரு தேவன் நெருங்கி ஜீவிப்பா? நெருங்கி ஜீவிப்பதற்காக இங்க தேவன் எடுக்கக்கூடிய ஒரு படி இருக்குதுங்க, ஒரு பதில் ஒண்ணு இருக்குதுங்க. வசனம் 2 பாருங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம் காயங்களை கட்டுவார். அப்ப தேவன் என்ன செய்யறாரா? நம்மை பீறுகிறார். அடுத்து என்ன செய்யறாரு? அதே விஷயத்த வேற விதமா சொல்றாங்க. நம்மை அடித்தார், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம் பாவங்களை கட்டுவார். அப்ப முதல்ல குணமாக்குறதுக்கு முன்பாக பீறாங்க. ஒரு நர்ஸ் ஒருத்தன் குணமாக்குறதுக்கு முன்னாடி அதை அறுத்து எடுத்து மொத்தத்தையும் என்ன பண்றாங்க? சீடெல்லாம் எடுக்கிறாங்க. என்ன, அதுக்கப்புறம் தான் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு குணமாக்குறாங்க. அப்ப விஷயம் என்ன? முதல்ல அவர் பீறுகிறார், முதல்ல அவர் அடிக்கிறார், அதற்கப்புறம் அவர் குணமாக்குகிறார். என்ன, அப்பதான் நம்ம அவரிடத்துல திரும்ப முடியுங்க. அவரிடத்துல எப்ப திரும்ப முடியும்? அவர் பீர்னாரு, அவர் அடிச்சாரு, அதற்கப்புறம் தான் குணமாக முடியும். அப்ப அவர் பீறாம திரும்பி வர முடியுமா? பீறாம நம்மளால திரும்பி வரவே முடியாது. திரும்பாத போது, அதாவது மனம் திரும்பாத போது தலைப்பு வருதா? தலைப்பு என்ன? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். அப்ப ஆண்டவர் அவர் அடிக்கிறாரு, ஆண்டவர் பீறுகிறார். அப்பதான் நம்ம மனம் திரும்புவோம். அப்படி மனம் திரும்பினோதான் நம்ம புறப்பட்டு போவோம், அவரை அறியும்படி புறப்பட்டு போவோம். உங்களுக்கு விஷயம் புரியுதாப்ப? அப்ப ஆண்டவர் அடிக்காம, ஆண்டவர் பீறாம நம்மளால் மனம் திரும்ப முடியாது. நம்மால் மனம் திரும்ப முடியாத போது நம்மால் அவரை அறியும்படி புறப்பட்டு போக முடியாது. அவரை பற்றி ஒரு நடைமுறை அனுபவம், அறிவு நம்மகிட்ட இல்லாம இருக்காது. என்ன, சரி. அப்ப எப்படி அடிக்கிறார், எப்படி பீர்றாரு? வசனம் 5 பாருங்க. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகளை வெளிச்சத்தை போல வெளிப்படும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாராம்? எப்படி அடிக்கிறாராம்? எப்படி பீர்றாராம்? பைபிள் சொல்லுது, என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணேன். ஆக ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பிள்ளைகளை பீர்றாரு, பிள்ளைகளை அடிக்கிறாரு. இப்ப அந்த அடிய கேட்டு அவங்க திரும்பினாங்கன்னா அவங்க தேவனோடு உறவு கொள்ள முடியும், அவங்க தேவனை அறியும்படி புறப்பட்டு போக முடியும். அதாவது அந்த வாழ்க்கையில புறப்பட்டு போக முடியும். அப்ப தேவன் நம்மளை குணமாக்கணும்னா, தேவன் நம்மோடு நெருங்கி ஜீவிக்கணும்னு சொன்னா தேவன் நம்மளை அடிக்கணுங்க. அதைத்தான் யோவான் 16 சொல்லுச்சு. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அடுத்த வார்த்தை என்ன? கண்டித்து உணர்த்துவார். அப்ப நம்மளை விட்டு விடாமல் நமக்காக முதற்படி எடுத்து வைத்த தெய்வம்
இப்ப அடுத்த கட்டம் இன்னொரு காரியம் செய்யறாங்க. அந்த அடுத்த காரியம் என்ன? அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறார். இப்ப இதை குறித்து தீர்க்க தரிசனாவி ரொம்ப அழகா சில விஷயத்தை பேசுதுங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பாருங்க, தீர்க்க தரிசனாவி இவர் பாவத்தை அந்த உணர்த்துகிறார் பார்த்தீங்களா? அப்ப அதை பத்தி விளக்கமா வருது பாருங்க. இரட்சகரை அவமதித்து வருத்தப்படுத்திய இருதயத்தின் நன்றிகெட்ட தன்மையை ஆவியானவர் வெளிப்படுத்தி நம்மை நொறுங்குண்டவர்களாக சிலுவையின் பாதத்தண்டை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு பாவத்தினாலும் இயேசு மறுபடியும் காயப்படுத்தப்படுகிறார். என்னவா? ஒவ்வொரு பாவத்தினாலும் இயேசு மறுபடியும் காயப்படுத்தப்படுகிறார். நாம் காயப்படுத்தின அவரை பார்க்கும்போது அவர் மீது வேதனை கொண்டு வந்த நம்ம பாவங்களுக்காக நாம் துக்கம் கொண்டாடுகிறோம். அவ்விதமான துக்கம் கொண்டாடுதல் பாவத்தை விட்டு விலகுவதற்கு நம்மை வழி நடத்தும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை வெளிப்படுத்துறாரு? அவர் இரட்சகர் மீது, இரட்சகர்கிட்ட நம்ம எப்படி நன்றி கெட்ட தன்மையா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக உங்களுக்கு புரியுதா? 2வது கட்டம், பாவத்துல இருக்கக்கூடிய நம்ம மீட்பதற்கு தேவன் எப்படி இந்த பாவ பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மென்மையாக அவர் நம்முடைய பாவத்தை உணர்த்தி காட்டுகிறார். அவசர சுச்சுவேஷன்ல கதறுகிறார். என்ன? அப்ப நம்ம இங்கிருந்து கத்துக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, பாவம் செய்த போது அவர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன அப்படின்னா, அதுதான் பாடம். 2வது பாடம், அவர் அமைதலா இராமல் நம்ம பக்கத்துல இருக்கிறாருங்க, நம்மளை கைவிட்டலங்க. அதான் முதல் படி. 2வது படி என்ன? அவர் அமைதியா இல்லாம அவரு பாவத்தை குறிச்சு பேசுறாரு. பாவத்தை குறிச்சு பேசுறாரு. அதுதான் பைபிள்ல பேசுறாரு, தீர்க்கசி மூலமா பேசுறாரு. அப்படி பேசி நம் பாவத்தை உணர்த்துகிறார். இப்ப நீங்க ஒவ்வொரு முறை பைபிள் எடுக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை தீர்க்கஸ்நாவின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை நல்ல சத்தியத்தை கேட்கும் பொழுது நீங்க குத்தப்படுறீங்களா? நீங்க கடைசியாக எப்பொழுது அவருடைய வசனத்தை கேட்டு நீங்க குத்தப்பட்டு இருக்கிறீங்க? ஆக பாவ பிரச்சனைக்கு தேவன் எப்படி பதில் கொடுக்கிறார்? முதல் பதில், அவர் நம்மளை விட்டு விடாம அவர் முயற்சி எடுக்கிறார். அவர் தான் முயற்சி எடுக்கிறார். என்ன முயற்சி எடுக்கிறார்? அதுதான் 2வது படி, பாவத்தை உணர்த்தி காட்டுகிறார். அப்படி பாவத்தை அவர் உணர்த்தி காட்டும் பொழுது நமக்கு பாவம் என்னதுன்னு தெரிய வருது. நம்முடைய பாவத்தினால கிறிஸ்து அறையப்பட்டிருக்கிறார் என்கிற விஷயத்தையும் ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். நமக்கு அப்ப 2வது லெசன் என்ன? ஆண்டவர் அமைதியா இல்லாம நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுறார். இதுதான் நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக நம்மிடத்துல கெஞ்சி கொண்டிருக்கின்றார். அதுதான் விஷயம். சரி, 3வது படி, பாவ பிரச்சனைக்கு தேவன் எப்படி பதில் அளிக்கிறார்? 3வது ஸ்டெப்புக்கு வரார். என்னன்னா, தேவன் ஒரு காரியம் ஒண்ணு செய்யறாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். என்னன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். ஆக நம்மளை விட்டு விடாம நம்ம பக்கத்துல இருந்த தேவன், பாவத்தை உணர்த்தி காமிச்ச தேவன், இப்ப பாவ உணர்வு ஏற்பட்ட பிறகு இன்னொரு காரியம் செய்கிறார் பாருங்களேன். அப்போஸ்தலர் 5 வசனம் 31 பாருங்க. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக. என்னவா? இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக. பாடத்தினுடைய தலைப்பு அதுதானே. அந்த தலைப்பு வசனம் எங்க இருக்குது? அப்போஸ்தலர் 5:31 இருக்குது. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்ப பிதாவானவர் கிறிஸ்துவை உயர்த்தி இருக்கிறார். எதற்கு? பாவ மன்னிப்பை அருளுகிறதற்காக. அதற்கு முன்பாக மனம் திரும்புதலை அருளுகிறதற்காக கிறிஸ்துவை பிதாவானவர் உயர்த்தி இருக்கிறார். அப்ப அந்த மன வருத்தத்தை யார் கொடுக்கிறான்? மன வருத்தத்தை தேவன் தான் கொடுக்கிறான். எவர் ஒருத்தர் அவருடைய அழைப்பின் தட்டுதலின் சத்தத்துக்கு செவி சாய்த்து கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு மனம் திரும்புதல்ல ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளை விட்டுவிடாத தெய்வம், அதாவது நம்மளை புறக்கணிக்காமல் நம்மை தேடி வந்த தெய்வம், நம்முடைய தவறுகளை உணர்த்தின தெய்வம்,
இப்ப அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்த்தோமானால், அல்லது அவர் சொன்ன தவறு, ஆமா சரிதான், நான் தப்பு தான் செஞ்சிருக்கிறேன், என்னாலதான் கிறிஸ்து மரிச்சாங்க என்கிற உணர்வு ஏற்படுமானால் மனம் திரும்புதலை அவர் கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதா? மனம் திரும்புதலை அவர் கொடுக்கிறார். என்ன தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்ற ஆழமான ஒரு வருத்தத்தை அவர் கொடுக்கிறார். இப்போ மத்தேயு 27க்கு வாங்கல. மத்தேயு 27 வரும்பொழுது இந்த மனம் திரும்புதலை கொடுக்கும் பொழுது மெய்யான மனம் திரும்புதலை அவர் கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு பொய்யான ஒரு மனம் திரும்புதல் இருக்கத்தானே செய்யுது. அப்போ பொய்யான மனம் திரும்புதலுக்கான உதாரணத்தை பாருங்களேன். மத்தேயு 27 வசனம் 4 பாருங்க. Matthew 27 verse 4. மத்தேயு 27 வசனம் 4 சொல்லுது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். யாரோ ஒருத்தர் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. யார் சொன்னது? யார் காட்டி கொடுத்தா? யூதாஸ். யூதாஸ் தான் தப்ப உணர்ந்தான். வருந்தினா. ஆனா இது மெய்யான மனம் திரும்புதலா? இல்லை. அப்ப தேவன் பாவ பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நம்மளை விட்டுறாம நம்ம பாவத்தை உணர்த்தி மனம் திரும்புதலை கொடுக்கிறார். அதுவும் மெய்யான மனம் திரும்புதலை கொடுக்கிறாருன்னு சொன்னோமே. அப்ப இதுவா மெய்யான மனம் திரும்புதல்? இது இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னோம் நம்ம? இது மெய்யான மனம் திரும்புதல் இல்லை. அப்ப மெய்யான மனம் திரும்புதல்னா என்ன? அந்த மெய்யான மனம் திரும்புதலை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதுதான் இந்த டோட்டல் பாடத்தினுடைய மைய கருத்தை. அதுதான். சரிங்களா? ரோமர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 2 வசனம் 4 பாருங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். என்னவா? குட்னஸ் ஆஃப் காட் லீடத் அன்டு ரிப்பெண்டன்ஸ். தேவ தயவு உன்னை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிறது என்று அறியாமல். அதான் பொருள். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐசுவரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அப்ப தேவனுடைய தயவு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, குணமாக்குதலுக்கு ஏதுவாக வழி நடத்துகிறது. அப்ப மனம் திரும்புதல் எப்படி கிடைக்குது? தேவனுடைய தயவை புரிந்து கொள்ளும் பொழுது, குட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய அற்புதமான குணலட்சணங்களை எல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் மனம் திரும்புதலை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அப்ப தேவனுடைய தயவு என்ன? தேவனுடைய தயவு என்ன? அதுதான் கீழே சொல்றாங்க. அவர் பொறுமை, நீடிய சாந்தம் இதெல்லாம் இருக்கிறாரு. இதெல்லாம் ஐஸ்வர்யம். அப்போ உன்கிட்ட ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பாக்கியசாலி நீ எவ்வளவு மனம் திரும்பணும். அப்ப பொறுமை, நீடிய சாந்தம் இதெல்லாம் தேவனுடைய தயவு தான். அப்ப நம்ம தவறுக்கு நம்மை அடித்து விடாமல் நம்ம இடத்துல பொறுமையா இருந்து நமக்கு மன்னிப்ப, நமக்கு மனம் திரும்புதல அவர் கொடுக்கணும்னு இருக்காரு பாருங்க. இதுதான் நாம் பெற்ற அந்த ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம அசட்டை செய்யறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. அப்ப விஷயம் என்ன? எப்படி மனம் திரும்புதல் வருது? தேவனுடைய தயவை நான் புரிந்து கொள்ளும் போது மனம் திரும்புதல் எனக்கு வருகிறது. இன்னொரு வசனம் நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அப்போஸ்தலர் 3 வசனம் 18. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்க மனம் திரும்பினாதான் அடுத்தது, குணப்பட்டாதான் அடுத்தது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். மனம் திரும்பலினா பாவம் நிவர்த்தி செய்யப்படுமா? படாது. மனம் திரும்பலினா குணப்பட முடியுமா? குணப்பட முடியாது. மனம் திரும்பினாதான் மன்னிப்பு, அதான் குணப்படுதல். குணப்பட்டாதான் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஆக பாவம் நிவர்த்தி செய்யப்படணும்னு சொன்னா மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனம் திரும்பணும். ஆக மன்னிப்புக்கும் அங்க குணப்படுதலுக்கும் உள்ள சம்பந்தத்தை பாக்குறீங்களா? மன்னிப்புக்கும் நம்ம எப்படி பாவ நிவர்த்தி ஆகுது, அதுக்கு ஒரு சம்பந்தத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அப்ப உண்மையான மனம் திரும்புதல் என்னத்துக்கு வழி நடத்துது? குணப்படுதலுக்கு, மன்னிப்புக்கு வழி நடத்துது. உண்மையான மனம் திரும்புதல் என்பது
2 மிக முக்கியமான விஷயத்தை கொண்டது. பாவத்திற்காக வருந்தும், பாவத்தை விட்டுறணும் என்று தீர்மானத்தை எடுக்கும் தேவனுக்குள்ள. என்ன விஷயம்? 1 பாவத்திற்காக வருந்தும், 2வது பாவத்தை விட்டுறணும் என்று உண்மையாக தீர்மானம் எடுக்கும். பாவத்துக்காக வருந்திக்கிட்டே இருக்க, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐயோ நான் குடிச்சிட்டேன், ஐயோ அடிச்சிட்டேன், ஐயோ நான் கோச்சிக்கிட்டேன், இப்படி மட்டும் யோசிக்கிறது மட்டும் இல்ல, அப்படி யோசிச்சு உண்மையாகவே அதை விடணும் அப்படின்ற ஆழ்ந்த சிந்தனை கொண்டு விருப்பத்தோட முடிவெடுக்கும் மெய்யான மனம் திரும்புதல். பாருங்க, யூதாஸ் காரியத்தை, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, தப்ப ஒத்துக்கிட்டான், ஆனா தப்புலன்னு திருந்தினானா? அதனாலதான் சொல்றோம், அது பொய்யான மனம் திரும்புதல். தப்ப ஒத்துக்கிட்டவன் ஏங்க சாகணும்? சாக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப ஒருத்தர் தப்ப ஒத்துக்கிறான் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அவனுடைய பாவ பாரம் அவனை விட்டு எடுக்கப்படும். படிப்போம் நம்ம. அப்ப இங்க ஒருத்தர் தவற ஒத்துக்கிறான் என்ன, ஆனா திருந்தினானா? திருந்தல. அதுதான் பொய்யான மனதில் சொல்றோம். இப்ப மெய்யான மனம் திரும்புதலுக்கு வருவோம் பாருங்க. அதுதான் தாவீது. அந்த தாவீது உண்மையிலே மனம் வருந்துறான். பெத்செபாள்கிட்ட தவறா நடந்துகிட்டான், உண்மையிலேயே மனம் வருந்துறான். அந்த உண்மையான மன வருத்தத்துல ஒரு 5 குணாதிசயங்கள் காணப்படுது. இதெல்லாம் தாவீதின் வாழ்க்கையில காணப்பட்டுச்சுங்க. மனம் திரும்புதல் உண்மையும் ஆழவுமாய் இருந்தது. அதாவது அவனுடைய மனம் திரும்புதல். போக்கு சொல்லி தன் பாவத்தை மறைத்துக் கொள்வதற்கு யாதொரு முயற்சியும் செய்யவில்லை. போக்கு சொல்லி தன் பாவத்தை மறைத்துக் கொள்வதற்கு யாதொரு முயற்சியும் செய்யவில்லை. எக்ஸ்கியூசஸே அவன் கொடுக்கலையாம். ஏதாவது போக்கு சொல்ல. அப்ப தப்பு நம்ம செஞ்ச பிற்பாடு யாராவது தப்பு இப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம டக்குன்னு ஏதாவது விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறோமா? என்ன மெய்யான மனம் திரும்புதல். தாவீது எப்படி மனம் திரும்புறான்னு சொன்னா, அவன் போக்கு சொல்லவில்லை. அடுத்தது பாருங்க, பயங்கரமான நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கும்படி தன் ஜபத்தில் ஏவப்பட்டான். பயங்கரமான நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவன் விரும்பல. முதல்ல அவன் சாக்கு போக்கு சொல்ல, 2வது அவன் தப்பு செஞ்சுட்டான், நியாய தீர்ப்பு தண்டனை என்ன வேணா வரட்டும், அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த நியாய தீர்ப்புலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே இல்லை. 2 மெய்யான மனம் திரும்புதல். அது செய்யற முதல் விஷயம், காரியம் என்ன செய்யுது? அவன் போக்கு சொல்லல. 2வது தப்பித்துக் கொள்ள விரும்பல தண்டனையிலிருந்து. 3வது விஷயம், தாவீது தன் மீறுதலின் பெருக்கத்தையும் தன் ஆத்துமா எவ்வளவு மோசமா இருக்குது என்பதையும் பார்த்தான். முதல் விஷயம் சாக்கு போக்கு சொல்ல. 2வது தனக்கு வரவிருக்கும் நியாய தீர்ப்பு தண்டனையை தப்பித்துக்குள்ள அவன் நினைக்கவே இல்லை. 3வது மீறுதலின் பெருக்கத்தை பார்த்தான். தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆவியார் குத்தி கொடைஞ்சி எடுத்து, இவ்வளோ தப்பு செஞ்சிருக்கிற, அதனுடைய விளைவுகள்லாம் பாரு, இவ்வளோ விஸ்தாரமா இருக்குது. அதை ஏலேருந்து பிலேருந்து சி டி வரைக்கும் போகும்போது அது எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லை இது பாவம், ஓகே பாவம் தான், ரைட்டு. ஆனா பாவத்தினுடைய அகோரத்தை பார்க்கிறோமா? மெய்யான மனந்திருதல் பார்க்கும். தண்டனை வந்தாலும் தண்டனை ஏத்துக்கிறேன், தப்பித்துக்கொள்ள விரும்பாம இருக்குமா? தப்பித்துக்கொள்ள விரும்பாம இருக்கும். சாக்கு போக்கு சொல்லுமா? சாக்கு போக்கு சொல்லாது. என்ன சரி, இப்ப 4வது விஷயம், பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் ஜெபிக்காமல் இருதய சுத்திகரிப்புக்காகவும் வேண்டிக் கொண்டான். இப்ப 4வது விஷயம் என்ன? வெறும் ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு மட்டும் கேட்காம, இந்த பாவம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? இருதயம்ல. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறான். 4வது விஷயம் உங்களுக்கு புரியுதா? 1 தப்பித்துக் கொள்ள சாக்கு போக்கு சொல்லுங்க. 2வது தண்டனையை தப்பிக்க அவர் விரும்பவே இல்லைங்க. 3வது பாவத்தினுடைய அகோரத்தை, அதனுடைய ஆழத்தை பார்க்கிறான். 4வது அவன் செய்த காரியம் இப்ப படிச்சோம்ல, என்ன விஷயம்? அவன் பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் கேட்காமல் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்கப்பா, அந்த ஊற்றே சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். 5வது விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க. என்ன விஷயம் தெரியுங்களா? பரிசுத்தத்தின் சந்தோஷத்தடையவும் தேவனோடு ஐக்கியப்படவும் அவரோடு இசைந்திருக்கவும் வாஞ்சித்தான். அவன் இருதய வாஞ்சை என்னவென்றால், சங்கீதம் 51 நம்ம படிக்கிறோம். நம்ம பரிசுத்தத்தின் சந்தோஷத்தை அடையவும் தேவனோடு ஐக்கியப்படவும் அவரோடு இசைந்திருக்கவும் வாஞ்சித்தான். ஆக 5 விஷயங்க. மெய்யான மனம் திரும்புதல் காணப்படுற 5 விஷயம்.
சாக்குப்போக்கு சொல்லாது, தண்டனையை தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காது. தண்டனை வந்தா ஏத்துக்கிறேன். என்ன, பாவத்தின் அகோரத்தை, இருதயத்தின் ஆத்மாவினுடைய அருவருப்பை பார்க்கும். 4வது, அது பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் இல்ல, இருதயம் சுத்தமாகணும்னு சொல்லி வேண்டிக்கும். 5வது, ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும், உம்மோடு நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த மெய்யான மனம் திரும்புதல்ல இருக்கும். ஆக பாவ பிரச்சனையை நீக்குவதற்கு தேவன் எடுத்து வைக்கிற முதல் அடி, அவர் முதற்படியை அவர் தான் எடுத்து வைக்கிறார். அவர் கைவிடுறது இல்லை. 2வது, அவர் எப்படி பதில் கொடுக்கிறார்? அவர் எடுத்து வைக்க அவர் கொடுக்கிற 2வது பதில் என்ன? அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம் பாவத்தை சுட்டி காட்டுகிறார், கிறிஸ்துவுக்கு வழி நடத்துகிறார். 3வது, அவரு யார் யாரெல்லாம் இந்த பாவத்தை சுட்டி காட்டுறாரு, அதை கொஞ்சம் போல ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை அவர் கொடுக்கிறார். அதான் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்கினேன். அப்போ 11-18, இவைகள் அவர்களை கேட்ட பொழுது அமர்ந்திருது, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளை செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன மனம் திரும்புதலாம்? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலாம். மனம் திரும்புதல் பரிசுத்தத்துக்கு நடத்தணுங்க, அது யூதாசுக்கு நடத்தலையே. அதனாலதான் சொல்றோம், அது உண்மையான மனதல் அல்ல, அது ஏசாவை போல. அப்ப பொய்யான மனதல் என்ன? உதாரணம் ஏசா. பொய்யான மனதும் இன்னொரு உதாரணம் யூதாசு. ஏசா அவன் பாவத்தின் அகோரத்தை பார்த்தானா? இல்ல. ஐயோ, பாவத்தின் விளைவுகளை பார்த்தான். ஐயோ, என்கிட்ட இருந்து அந்த புத்திர ஸ்வீகாரம் போயிருச்சே, அதுக்காக அழுதானே ஒழிய பாவத்திற்காக நான் அளவில்லை. அவன் எதை குறித்து புலம்பினான்? பாவத்தின் விளைவுகளுக்காக புலம்பினான் ஒழிய பாவத்திற்காக துக்கப்படவே இல்லை. அதுதான் பொய்யான மனம் திரும்புதல். மெய்யான மனம் திரும்புதல் உதாரணம் யாரு? தாவீது. அதுல எத்தனை குணாதிசயம் இருக்குது? 5 குணாதிசயம் இருக்குது. அப்ப தேவன் அவரு உணர்த்தும் பொழுது நமக்கு அங்க பாவத்தின் மீது வெறுப்பையும் தருகின்றார். அடுத்தது, பாவத்தை விட்டு விடுறதுக்குரிய பலனையும் ஆண்டவர் தராருங்க. அப்ப தேவன் இருக்கிற முதல் படி என்ன? நம்மளை விடல. 2வது படி என்ன? எப்படி பதில் கொடுக்கிறாரு அவரு அப்படின்னா, அவரு பாவத்தை சுட்டி காட்டுறாரு. 3வது, பாவத்தை ஒத்துக்கிட்டவங்களுக்கு அவர் மனம் திரும்புதல அவர் கொடுக்கிறார். சரி, பாவ பிரச்சனையை போக்குவதற்கு தேவனுடைய பதில் நம்பர் 4 என்ன? சரிங்களா? பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 18க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, லூக்கா 18ல வசனம் 13 பாருங்க. 18-13, ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தப்ப ஒத்துக்கிட்டானா? அதான் விஷயம். ஒரு தவறு செய்யறான், தேவன் அவனை விட்டுறல, அவனை கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். கதவை தட்டும் பொழுது அவன் தப்ப ஒத்துக்கிறான். ஐயோ, நான் செஞ்ச தப்புன்றத உணர்றான். அப்படின்னா உணர்றவனுக்கு தேவன் செய்யற 2வது விஷயம் என்ன? அதான் உணர்ந்தான்றதுக்கு வசனம் 13 சொல்லுது, தூரத்திலே நின்று கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அப்ப தான் தப்ப புரிஞ்சுக்கிட்டான், தப்ப ஒத்துக்கிட்டான், தப்ப அறிக்கை செஞ்சுட்டான் அப்படின்றதுக்கான அத்தாட்சி வசனம் 13ல எத்தனை வருது? கமெண்ட்ஸ்ல போடுங்க. 1, தூரத்துல நிக்கிறான். 2வது என்ன? 3வது என்ன? நீங்க கொஞ்சம் போடுங்க. அவன் என்ன கேட்கிறான்? பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இப்ப வசனம் 14, தேவன் இவனுக்கு கொடுத்த காரியம்தான் தேவன் அருளும் பதில் நம்பர் 4. விட்டு விடாத தேவன், பாவத்தை சுட்டி காட்டின தேவன், மெய்யான மனம் திரும்புதலை அருளுகின்ற தேவன். இப்பொழுது என்ன செய்யறாரு? அவனல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். உங்களுக்கு புரியுதா? அப்ப இவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் பாவ மன்னிப்பை பெற்று போனான். சரி, இதுக்கு அப்படியே நேர் எதிர் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. மத்தேயு 22ல ஒரு ராஜா ஒருத்தர் விருந்து ஒண்ணு வச்சார். அதாவது கல்யாண விருந்து. தான் மகனுக்கு கல்யாணம், எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு அழைப்பு எல்லாரும் கொடுத்தார். அழைப்பு கொடுக்கும்போது அந்த அழைப்பு கொடுக்குற தட்டுல ஒரு ட்ரெஸ்ஸையும் வச்சு கொடுத்தார், கல்யாண வஸ்திரத்தை கொடுத்தார்.
அந்த ஊருக்கே ஒருத்த விடாம ராஜா ஒவ்வொரு வீட்டுக்கா அழைப்பு கொடுத்து வந்துருங்கப்பா வந்துருங்கப்பா, பையனை கல்யாணம்ப்பா வந்துருங்கப்பான்னு சொன்னார். இப்ப பல பேர் வரவே இல்லை. ராஜாவை மதிச்சானா? ராஜா மீது அன்பா இருக்கிறானா? இல்ல, வரவே இல்லை. ஒருத்தன் வந்தான். ஆனா ராஜா கொடுத்த வஸ்திரத்தை போட்டிருந்தானா? ராஜா கொடுத்த வஸ்திரத்தை போடாதவனாக அங்க வந்து நிக்கிறான். கல்யாண மேடையில நிற்கும் போது அவனை கொண்டு போய் தனியை வெளில விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாருங்க. இங்க அந்த வஸ்திரம் எதை குறிக்குது? இங்க அவனல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனான்னு சொல்லிட்டு இங்க ஒரு உதாரணத்தை படிச்சிட்டோம். இன்னொரு உதாரணம் ஓமையில பாக்குறோம். அந்த அந்த வஸ்திரம் எதை குறிக்குது? வெளிப்படுத்தல் 19க்கு வந்திருக்க. வெளிப்படுத்தல் 19 வசனம் 9 பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்திய வசனங்கள். வசனம் 8 பாருங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப ராஜா பையனுக்கு கல்யாணம் வாங்க அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாருல, கல்யாண வஸ்திரம் கொடுக்குறாரு. அந்த கல்யாண வஸ்திரம் என்ன? அது பரிசுத்தவான்களுடைய நீதி. இப்ப அடுத்த கேள்வி, இந்த நீதினா என்ன? அதுதான் இந்த நீதினா என்ன அப்படின்னா, அது 2 அழகான அர்த்தங்கள். ஒன்று, கிறிஸ்துவினுடைய நீதி, சுய நீதி அல்ல. அப்படின்னா கிறிஸ்துவினுடைய குணம், கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல். நான் கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல அது கீழ்ப்படியும். நான் கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல அந்த கீழ்ப்படிதல் ஆண்டு கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்ப எதன் அடிப்படையில மன்னிக்கிறாரு அப்படின்னா, அவர் கொடுத்த நீதியை நான் போடும் பொழுது நான் மன்னிக்கப்படுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சாங்க, அத்தியில உடுத்தியிருந்தாங்க. அவங்கள வெளியே வர வச்சு, அவங்கள ஆடை அடிக்க வச்சு, இப்ப அந்த ஆட்டுத்தோலை அவங்க போர்த்தி விட்டார். அப்ப அத்தியிலையெல்லாம் உதிர செய்து ஆட்டுத்தோலை போத்தினார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினால இவங்களை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக இவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் மூலமாக இவங்களை நல்லபடியா நடத்தணும். என்ன? அப்ப அந்த நீதி யாரை குறிக்குதுங்க? கிறிஸ்துவின் நீதியை குறிக்குது. அது பாவ மன்னிப்பு அது குறிக்குது. அவருடைய கீழ்ப்படிதல்னால நம்ம வாழ்க்கையில உடனடி தண்டனை இல்லை. அவருடைய நீதியினால எனக்கு மன்னிப்பு கிடைக்குது. இதுதான் விஷயங்க. சரி, நீதினா வெறும் அவருடைய மன்னிப்பு மட்டும் இல்லை, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற காரியத்தையும் குறிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மன்னிச்சார், நான் வாழ்ந்ததுல அவர் வாழ்ந்தார். அதுதான் நீதி. 2வது நீதி என்ன செய்யுது? எனக்காக மட்டும் இல்லை, எனக்குள்ளேயே ஆண்டவர் கொண்டு வர்றார். கிறிஸ்து வாழ்ந்த நீதியை என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றார். அது கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் எனக்காக மட்டும் இல்லை, எனக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலையும் கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிஞ்சாரோ அப்படி நான் கீழ்ப்படுகிறேன். ஏன்னா கிறிஸ்து எப்படி கொலை செய்யாம வாழ்ந்தார், கிறிஸ்து எப்படி விக்கிரகாரம் செய்யாம இருந்தார். இப்ப நான் விக்கிரகாரம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிப்பதற்கு அவரை வச்சு, அவருடைய நீதியை வச்சு எனக்கு மன்னிப்பு. இப்ப அந்த நீதி எனக்காக மட்டும் இல்லை, எனக்கு பதிலாக மட்டும் இல்லை, என்ன அவருடைய கீழ்ப்படிதல் அந்த வாழ்க்கை எனக்குள்ளாகையும் கொண்டு வர்றாரு. அதுதான் ராஜா கொடுக்கிற வஸ்திரம். ராஜா கொடுக்கிற வஸ்திரத்தை வாங்கிட்டீங்களா? அதுதாங்க சுவிசேஷம். உங்களுக்கு பதிலாக அவரு நீதியை கொடுக்கிறாருங்க. உங்க கீழ்ப்படியாமைக்கு பதிலாக அவருடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்களை எப்படி பார்ப்பார்னா, ஆண்டவர் கிறிஸ்துவை பார்ப்பது போலவே பார்க்கிறாரு. எப்படி ட்ரீட் பண்றாருன்னா, கிறிஸ்துவுக்கு கிடைக்கிற மரியாதை உங்களுக்கு கிடைக்குதுங்க. இன்னைக்கு கிறிஸ்து கிடைக்கிற மரியாதை உங்களுக்கு கிடைக்குது. அதை உணர்றீங்களா? நம்ம உணர்றோமா? 2வது, கிறிஸ்துவினுடைய நீதி எனக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராரு. என் வாழ்க்கையினுடைய சொல், செயல், சிந்தனை, குணாதிசயம் எல்லாம் அவருடைய நீதி அப்படியே உள்ள பெனட்ரேட் பண்ணுதுங்க. இதுதான் நீதி. அந்த நீதியின் வஸ்திரம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்துருச்சா? உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க சபைக்கு வந்துருச்சா?
இதுதான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். சரி, அப்ப ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேங்க. இப்படி நீதி அணிஞ்ச ஒரு மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பாருங்க. அவருடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாகும் பொழுது அன்பு தன் இருதயத்தில் உதயமாகிறது. என்னவா? அந்த உண்மையாகவே ஆண்டவருக்காக முதலடி எடுத்து வச்சிருக்கிறாரு. எனக்காக அவர் பாவத்தை உணர்த்தி காட்டுகிறாரு. எனக்கு அவர் பாவத்தின் மீது வெறுப்பையும் பாவத்தை விடணும் என்கிற தீர்மானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அன்பு என் இருதயத்தில் உதயமாகிறது, ஒவ்வொரு சுமையும் லகுவாகிறது. ஏனெனில் கிறிஸ்து நம்மேல் வைக்கிற நுகம் மெதுவாய் இருக்கிறது, கடமை இன்பகரமாகிறது, நம்முடைய சௌகரியங்கள் பிறருக்காக ஒருப்பது மனோரகரமாகிறது. முற்காலத்தில் இருள் மூடி நமக்கு தோன்றின பாதை நீதியின் சூரியனுடைய கிரணங்களால் பிரகாசிக்கிறது. என்னவா? அப்ப ஒரு காலத்துல எனக்கு அன்பு காட்ட முடியல, இப்ப அன்பு சுரக்குது, அவர் அன்பு சுரக்குது, கடமை ரொம்ப இன்பமா மாறுது, தியாகம் ரொம்ப இயல்பா பிறருக்கு தியாகம் பண்ணுன்னு வருது. எதெல்லாம் என் பாதை தெளிவில்லாம இருக்குதோ அந்த பாதையெல்லாம் தெளிவாகுது. இப்ப அப்படி யோசிங்க, நீங்க நீதியினால் போர்த்தப்பட்டிருக்கிறீங்களா? ஆக பாவ பிரச்சனைக்கு ஆண்டவர் 4 பதில்களை கொடுக்கின்றார். தப்பு செய்து கொண்டே இருக்கும் பொழுது விட்டுறாரா? இல்லை. அப்புறம் என்ன செய்கிற? அமைதியாக இருக்கிறாரா? இல்லை. அவர் மென்மையாக நம்ம பாவத்தை சுட்டி காட்டி நீதிக்கு வழி நடத்துகிறார். இப்ப அவர் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது நான் அதை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அவர் மனம் திரும்புதலை கொடுக்கிறார். அதாவது மெய்யான மனம் திரும்புதலை அவர் கொடுக்கின்றார். நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், தண்டனை வந்தாலும் ஏத்துப்பேன், பாவத்தினுடைய அகோரத்தன்மையை நான் பார்ப்பேன், நான் வெறும் மன்னிச்சு கேட்காம ஆண்டவரை இருதயத்தை மாத்துங்கன்னு கேட்பேன், ஆண்டவரை உங்களோட நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்ற வாஞ்சையோடு நான் இருப்பேன். இதுதாங்க மெய்யான மனம் திரும்புதல். இதை அவர் கொடுக்கிறார். சரி, மெய்யான மனம் திரும்புதலை கொடுத்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்? அவரு நம்மை நீதிமானாக்குகிறார். அதாவது எப்படி? கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினால என்னை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எனக்குள்ள அப்படியே உள்ள ஜெராக்ஸ் கொண்டு வரார். என்ன? அப்ப நீங்க கிறிஸ்துவினுடைய நீதியினால் போர்த்தப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ நீதி உங்களுக்குள்ளாக வரும். அதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க அனுபவிக்கிறீங்களா? அவருடைய கற்பனை ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அல்லது பாரமானவர்கள் அல்ல என்று யோவான் சொன்னது போல நீங்களும் சொல்றீங்களா? ஆக நீங்க தப்பு செய்யும் பொழுது அவர் விட்டுறல. நீங்க அவர் சொல்றத கேட்கிறீங்களா? அவர் தப்ப சுட்டி காட்டும் போது நீங்க தப்ப ஒத்துக்கிறீங்களா? நீங்க தப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு நீதியினால் போர்த்த சுத்தமாயிருக்கிறார். அந்த நீதிமானாக மாற்றும் பொழுது நீங்க இதுவரைக்கும் கீழ்ப்படியாத பிரமாணத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா மாறுவீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சோ அது ரொம்ப லகுவாக அவர் மாற்றுகிறார். ஏன்னா அவர் நுகம் மிகவும் லகுவானது. அப்ப நீங்க யோசிங்க. அப்ப பாவ பிரச்சனைக்காக அவர் நம்மளை விடுறதில்லை. அவர் அமைதியா இருக்கிறதல்ல, பாவத்தை சுட்டி காட்டுறாரு. அவர் நமக்கு மெய்யான மனதிருந்தலை கொடுக்கின்றார். அவர் ரொம்ப காஸ்ட்லியான இந்த நீதியின் வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படி இதெல்லாம் செய்யறார் அப்படின்னா சகரியா 12:10 ஆன்சர் இருக்குங்க. என்ன? எப்படி அந்த மனம் திரும்புதல் வருது? சகரியா 12:10 ஆன்சர் இருக்கு. ஆன்சர் என்ன? அவரு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றும் பொழுது தப்ப சுட்டி காட்டும் போது இப்ப தாங்கள் குத்தின கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருக்காக அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிறிஸ்து நம்மளை பைபிள் படிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, சத்தியத்தை கேட்க வச்சு, தப்புல உடைஞ்சிருக்கிற நானு தப்புல மட்டும் இல்லாம உன்னுடைய மிகப்பெரிய தப்பு பாரு, கிறிஸ்து உனக்காக மரிச்சாரு. இப்ப என்னுடைய பாவ பாரம் கூடுது, அழுக கூடுது, அருவருப்பு விஸ்தாரமா தெரியுது. என்ன? அப்ப சிலுவைக்கு பக்கத்துல என்னுடைய பாவத்தை வைக்கும் பொழுது இப்பதான் பூதாகரமா மாறுது என் பாவம். ஐயோ, நான் தப்பு செஞ்சேன்னு தான் நினைச்சேன், இப்ப நான் கொண்டிருக்கிறேனா, நான் கொலைகாரனா அப்படின்ற விஷயம் எனக்கு புரிய வருது. அப்ப புரிய வரும் பொழுது மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள போறேன்.
இப்ப யார் உண்மையிலேயே மனம் திரும்புறாங்களோ, அதாவது தப்ப ஒத்துக்கிறது, தப்ப விட்டுறணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்குள்ள வர்றது, இதுதான் மெய்யான மனம் திரும்புதல். அந்த மெய்யான பதில் வர்றவங்களுக்கு ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவர்களுக்காக நீதி, அவர்களுக்கு பதிலாக நீதி, அவர்களுக்கு உள்ள நீதி, இப்படி ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. இந்த நீதி நீங்க அடைய விரும்புறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு விட்டுறல பாருங்க. தப்பு செஞ்ச உடனே திரும்ப திரும்ப தப்பு செஞ்சாலும் உங்களை விடுறது இல்லை தேவன். உங்களுக்கு பாவத்தை உணர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சாக்கு போக்கு சொல்லாம நீங்க ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா? மெய்யான மனம் திரும்பலை காட்டுவார். அவர் சிலுவையின் காட்சியை உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், வாழ்க்கை மாற்றம் தரும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடங்களுக்காக நன்றிப்பா. இது வெறும் பாடம் இல்லையா, ஒவ்வொரு மனுஷனுக்கு வேண்டிய காரியம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் தப்பு செய்யும் போதெல்லாம் எங்களை விடாம அப்படியே பல வருஷமா இருக்கிறீங்களே ஐயா, அதற்காக நன்றி. எங்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எங்கள் பாவத்தை சுட்டி காட்டுறீங்களே, அதற்காக நன்றிப்பா. எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். மெய்யான மனந்திரும்பலை தாரும். சிலுவைக்கு முன்பாக எங்கள் பாவத்தை பார்க்க உதவி செய்திடணும். எங்களை நீதிமான்களாக மாற்றும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.